பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரே வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு இஸ்ரவேல் தேசத்தில் அவருடைய கல்லறை இன்னைக்கு இருக்குது. உலகத்திலே யாருடைய கல்லறை திறந்திருக்குமானால் அது ஒரே ஒரு கல்லறை மட்டுமே இந்த உலகத்தில் திறந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு நான் மரித்து ஜீவ சமாதி ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால உயிர் தெழுந்த முடியல. ஆனால் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு கோடிக்கணக்கான சாட்சிகள் இருக்குது. இன்றைக்கி அந்த இஸ்ரேல் தேசமே ஒரு சாட்சியாக இருக்குது. இஸ்ரேல் தேசம் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நாடு என்று இல்லை. ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் சொன்ன பைபிள் வேத வாக்கின்படி தீர்க்கதரிசனப்படி இஸ்ரேல் தேசம் உருவாயிருக்கு. அதே போல் இயேசு மரித்து உயிர் தெழுந்ததும் உண்மைதான். யாரெல்லாம் இயேசு மரித்து உயிர் தெழுந்து எனக்காக பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிகளோ, உங்களோட வாழ்க்கையில் அவர் உயிர் தெழுந்தார். சரி, உயிர் தெழுந்தாலும் என்ன நடக்கும்? முதல்ல உங்களை விட்டு இருக்கிற பாவ செயல்கள் உங்கள்கிட்ட விலகும். 2வது, பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும். என்ன வியாதியிலிருந்து விடுதலையாக்க முடியலையோ இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிட்டால் கடனிலிருந்து உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கிறார் இருக்கிறார். மரண பிடியிலிருந்து உங்களை தப்புவிக்கிறார் இருக்கிறார். கோர்ட் பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறார் இருக்கிறார். வேறு என்ன குழந்தைக்கு எக்ஸாம் எழுதணுமா அதற்கு உண்டான ஞானத்தையும் அறிவையும் நல்ல படிக்க கிருபியும் தருவார். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, சூசைடு அட்டம், தற்கொலை நாவிகள் உங்களை வழி நடத்துகிறதா, இயேசு உங்கள் வாழ்க்கையில் உயிர் தெழுந்தால் உங்கள் தற்கொலை நாவிகள் விலகும். பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்தேகத்தின் எண்ணங்கள் வருதா, அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வெளியேறும். இந்த நாளில் என்ன பிரச்சனையாகவும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் மனுஷனிடத்தில் போகாதீங்க. பிரச்சனை வரும்போது அமைதியாக இருங்க. இயேசு சிலுவையில் அறை போகிறதுக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக ஊரே அவரை தேசம் முழுவதும் அவரை குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது இயேசு அமைதியாக இருந்தார். அமைதியாக இருக்கிறதுக்கு தான் பெரிய ஆயுதம். சாத்தானுடைய கிரிகளை அழிக்கப்படும் என்றால் அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உட்காரணும். அதுதான் இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இயேசு இடத்தில் வாங்க, அவர்கிட்ட கேளுங்க. வாய் திறந்து ஈஸியாக எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் அவர் சால்வ் பண்ணி தரக்கூட வல்லமை உள்ளவர் தேவன் அவர். ஏன்னா அவரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆமென்.